அல்லவா? ஆமா, ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான். அந்த சிவபெருமானுக்கு தெய்வ திருப்பெண்கள் திரு நடனங்கள் ஆடுவது வழக்கம். தெய்வ திருப்பெண்கள் எல்லாம் திரு நடனம் ஆடுவது பழக்கம். திரு நடனம்னு சொன்னா என்னன்னு கேட்டியோ? போன ஊர்ல சாம கொடைக்கு ஆடுனாங்களே கேர்ள்ஸ். இப்படி இந்த குலசை காட்டிட்டே போனாங்களே, அது இல்லப்பா. தெய்வ திருப்பெண்கள் திரு நடனம்னு சொன்னா, திரு நடனம்னு சொன்னா நாட்டிய பெண்கள் பரதநாட்டியம் ஆடுவாங்க பார்த்திருக்கியா? தாம் தருகிறது, தீன் தருகிறது, ஓம் தருகிறது, தி தருகிறது, தின்னத்தா 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 தின்னு சுதிமதி சுதிமதி, சின்னத்தா தின்னத்தா சின்னத்தா தின்னத்தா, இதோ ஒண்ணு தாத்தா. சரி, பரதக்கலை. ஆண்டவன் சிவபெருமானுக்கு பெண்கள் நடனம்னா ரொம்ப பிடிக்குமா? பெண்கள் நடனம்னா ஆண்டவனுக்கு மட்டுமாமா பிடிக்கும்? எல்லாருக்கும் தான் பிடிக்கும். ஆண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி சொல்ல நம்ம கொடுக்கறது அந்த ரோட்ல பெண் இப்படி ஆடட்டும், ஏதோ லூசு போய் ஆடலாம் விட போட்டு ஆடலாம் பாரு, குடியாரப்ப குடிச்சிட்டு பாரு அப்படிம்பாங்க. பெண்கள் ஆடணும் அப்படியே. நாங்க போய் ஆடட்டுமா? அப்படி இல்ல தாயி, போன ஊருக்கு பேருந்து பார்த்துக்கோ, அந்த சிவகிரி பக்கம் பேருந்து பார்த்துக்கோ. என்ன ஆம்பளை பையா சாமி பொறுத்தாலும் சபம் இருக்காது, சபம் இருக்காது. நம்ம சபைக்கு ஒரு அர்த்தத்தை சொல்லுங்க, சொல்லிடுவோமா? வந்த நம்ம வந்தேனா வந்த ஜனங்கள குந்தேனா வந்தேனமா வந்தேனோ வந்த ஜனமா குந்தேனோ வரும்போது வாங்கி வந்த வாசமுள்ள சந்தேனா வரும்போது வாங்கி வந்த முந்தியா சந்தேனோ சந்தேனத்தை பூசி வேடிக்கை சந்தோஷமா பாருங்க, சந்தோனத்தை பூசி வேடிக்கை சந்தோஷமா வாங்க. எம்மா குஞ்சரிண்டா எம்மா குஞ்சரிண்டா எம்மா குஞ்சரிண்டா குஞ்சரி ஓரஞ்சாரு உஞ்சாரு வாங்கம்மா வாங்கம்மா சரிங்க போங்கம்மா. பையன் அடிக்கிறான் மாறு பக்கத்தில் நிற்பாரு, பாப்பா தண்ணி குடிக்க அந்த பாப்பா பறக்கம்மா. பட்ட பிள்ளை ஆம்பளை பையா ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொன்னதுதான். ஏன் இப்ப 80 வயசு தாத்தாவும் இப்ப அப்படி ஆரியங்க பாலமா இருக்கு. இப்ப நம்ம ஆடுனா யாரா பாப்பாங்களா? எம்மடி கிடைக்கவே கிடையாது. கதை குட்டி எரிஞ்சிருவாங்க. அவன் பாத்துக்கு பிடிக்கும் அந்த கலர் கலரா மனுங்கிற சட்டைக்கும் அது பாடைக்கும் கால கட்டிருக்க கச்சைக்கும் சிலங்க லவா கிளியா பிறபாத்தையும் கோழி கூட வர மொத பிரிஞ்சு வர 60 கிளம்பி மாதிரி இருக்கு. ஆனா ஆண்டவனுக்கு அதெல்லாம் பிடிக்காது. சரி, ஊர்வசி வருவா உல்லாசமா பாடுகிறான். ஆமா, ஊர்வசி அவர்களா உல்லாசமா பாடுகின்றார். மேனகா வந்து மிருதங்கம் போடுவது, மிருதங்கம் பாடுகிறது. சரஸ்வதி அம்மா வந்து சங்கீதங்கள் பாடுவது வழக்கம். சங்கீதங்கள் பாடுவது ஆண்டவனுக்கு வணக்கம். சங்கீதம்னு சொன்னா அது ஒரு சுதிமதி. ஆமா, சுதிமதியோட பாடுவாங்க. சரஸ்வதி அம்மா பாடுனாங்கன்னா காத்துல தேனா பாயும். அடேங்கப்பா, அப்படி இருக்கும். சங்கீதம்னு சொன்னா அப்படி இருக்கணும். ஆமா, சரி. அந்த கைலாசம் தன்னதிலே இப்படி எல்லோரும் கொழுவிருக்க, எல்லோரும் கொழுவிருக்க அப்பந்தான் பார்த்தேன். சங்கீதம் பாட போறியா? எல்லாரும் தூக்கம் ஒரு இப்படி கதையை படிச்சுக்கிட்டு இருந்தா கொஞ்சம் சங்கீதத்தை எடுத்து விட. அதுக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் வேணுமே, நான் கூட்டமா இருக்கும்போது பாட மாட்டேன். ஓடி போய் பாடுவியா? எனக்கு வெக்கமா இருக்கும் தாய், கொஞ்சம் வெக்க டைப் பாத்துக்கோ, சைட் டைப்னு சொல்லுவாங்க. அவர் தனியா இருக்காரு, அந்த மயிலாக்கம் கூட இருக்காரு. சரஸ்வதா தேவி சங்கீதம் பாடுதாங்களாம். அதே போல இந்த அம்மா நம்மளும் பாட சொல்லுவாங்க. ஏன் முன்னாடி வெறும் சரஸ்வதி தான் எதை பேசிக்கிட்டு இருக்கும்போது எதை கொண்டு வந்து அவன் நேற்று பாடுறத பார்த்துக்கோ. சரஸ்வதி பூஜைக்கு பாடுமா? சரி, அவ பாடினா நான் தூங்கிட்டேன். சரி, தூங்கின பிறகு படிக்கா ஏன்டா துண்டா தவிட்டுக்காரி ஏன்டா துண்டா தவிட்டுக்காரி தவிட்டுக்காரி மதுரேட்ட வீடுக்குள்ள என் மதிப்பு கொஞ்சம் கேளடிக்குள்ள படிக்க மாட்டாங்களா? அழகா பாடுறாங்க. அவளங்க இருக்க வேண்டிய அப்படியே விட்டு அழகா பாடுறாங்க. அதான் தம்பி கூட விட்டுட்டு வந்திருக்காரு. ஆமா, அந்த கைலாசத்திலே இப்படி எல்லோரும் கொழுவிருக்க, எல்லோரும் கொழுவிருக்க ஆண்டவன் சிவபெருமான் பார்த்தார். என்னதான் இந்த கைலாசத்திலே இத்தனை பேர் கொழுவிருந்தோம், ஆண்டவனுக்கு அருளும் இல்லை பொருளும் இல்லை. அதேங்கப்பா, அவ்வளவு பேர் கொழுவிருந்தோம், ஆண்டவனுக்கு அருளும் இல்லை பொருளும் இல்லை. ஆண்டவனுக்கு அருளும் இல்லை பொருளும் இல்லை நீ சொல்லித்தான் நம்மளை போல இந்த மானிட ஜீவன்களை படைத்திருக்கிறார். மானிடரை படைத்திருக்கிறார். மானிடர்னா வேற, மானிட மனுக்கள். ஆண்களுக்கு அருள் எத்தனை அங்கதானே போக வேண்டியிருக்கு. சிவனுக்கு அருள் இல்லைன்னு சொல்லி இந்த மானிட மனுக்கள். ஆமா, செத்து படைக்கும் ஜீவராசிகளை. அதுவும் எப்படி தெரியுமா? எப்படி ஆண்டவன் சிவனுடைய வடிவத்தில் ஆண்களையும், ஆண்களையும், அம்மை பார்வதா தேவியின் வடிவத்தில் பெண்களையும் படைத்தார். பெற்று எடுத்தாங்களே தாய் குலங்கள். ஆமா, தாய் குலங்களையும் படைக்கிறார். படைச்ச மட்டும் போதுமா? என்ன செய்யணும்? படைத்ததொரு மனுக்களுக்கு வடி இழக்க வேண்டும் என்று, வடி இழக்க வேண்டும் என்று ஆதிசக்தியாகப்பட்ட பார்வதா தேவியானவள் ஆண்டவனிடத்தில் எப்படி எப்படி வடி எடுத்து கொடுக்கிறார், எப்படி எப்படியுமா எடுத்து கொடுக்கின்றார். ஆளி நல்ல திணை எடுத்து நாதனோட கை கொடுத்தார், உனக்கு நல்ல திணை எடுத்து உடையவண்ணார் கை கொடுத்தார், உனக்கா நல்ல திணைய கையில்
இந்த வாழைப்பழம் பரவாயில்ல போடு. ஆமா அவ்வளவுதான். நாடி எங்கும் படி எல்லாம் நாடி எங்கும் படி எல்லாம் உலகில் நல்ல திணை எடுத்து உலகில் நல்ல திணை எடுத்து உலகம் படி எல்லாம் உலகம் படி எல்லாம் ஆளாங்கி திணை எடுத்து ஆளாங்கி திணை எடுத்து ஆளாங்கி திணை எடுத்து அம்மம்மா எடுத்து போடம்மா இளமெல்லாம் படி எல்லாம் படி எல்லாம் இளமெல்லாம் படி எல்லாம் படி எல்லாம் படி எல்லாம் ஆளாங்கி திணை எடுத்து ஆளாங்கி திணை எடுத்து ஆளாங்கி திணை எடுத்து திணை எடுத்து அம்மதங்கோ எடுத்து சொல்லுதங்கோ இளமெல்லாம் படி எல்லாம் படி எல்லாம் ஆதிசக்தி பார்வதி கிட்ட படி எடுத்து வாங்கி கொண்டு ஆண்டவன் சிவபெருமான் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் இந்த ஈரேழு 14 உலகத்திலும் சிறிய உயிராய் இருக்கக்கூடிய சிற்றெரும்பு முதல் சிறிய உயிராக இருக்கக்கூடிய சிற்றெரும்பு முதல் பெரிய உயிரா இருக்கக்கூடிய மத யானை வரைக்கும், அதாவது ஓரறிவு ஜீவன் முதல் நம்மளை போல் 6 அறிவு கொண்ட ஜீவன்கள் வரை. உனக்கு 6 அறிவு இருக்கா? எவனோ எழுதிருக்காண்டா அந்த விஞ்ஞானி. மனுஷனா பிறந்தா ஒவ்வொருவருக்கும் 6 அறிவு உண்டா? ஓரறிவு ஜீவன் என்னது? ஓரறிவு ஜீவன் அந்த தென்னோரும் புல் பூண்டுக்கெல்லாம் ஓரறிவு. மரம் செடி கொடி அதெல்லாம் ஓரறிவு. ஆமா, அதுக்கும் அறிவு இருக்கு பாத்துக்கோ. நம்ம சொன்னா அது கேட்கும். 2 அறிவுன்னா? ஆனா சொல்லுவாங்க மரத்துக்கும் செடிக்கும் அறிவு கிடையாது. அதுக்கு எடுத்துக்காட்டு இருக்கு பாரு, தொட்டாச்சு இருக்கு. தொட்டோடனே உணர்வு வந்து சுருங்குது பாரு. அப்போ மரத்து செடிக்கும் அறிவு இருக்கு. ஆமா, 2 அறிவு கொண்ட ஜீவன் சொன்னா என்னது? பூச்சி. ஓ, புல் பூச்சிகள். ஆமா. சரி, 3 அறிவுன்னு சொன்னா 3 அறிவு கொண்ட ஜீவன்கள் என்னதுயா? ஊர்ந்து செல்லும் பத்தியா? ஓ, ஊர்ந்து செல்லும்னா அதுக்கு 3 அறிவு. ஆமா. 4 அறிவுன்னு சொன்னா? ஆமா, 4 அறிவுன்னு சொன்னா தண்ணீர்ல வசிக்கக்கூடியது எல்லாமே அப்படிங்கிற. ஆமா ஐயா. அப்ப 5 அறிவுன்னு சொன்னா? 5 அறிவுன்னு சொன்னா வானத்துல பறக்குதே பறவைகள். அதெல்லாம் 5 அறிவு. பன்னி, நாய், அது 2 தான் உனக்கு எடுத்துக்காட்டா? ஆமா. ஏன் சிங்கம் புலிலாம் வராதா? அது வந்து காட்டுக்கு. காட்டுக்கு. இப்ப பூலோகத்துல பன்னி நாய் கழுதை. அது ஊருக்குள்ள வந்து முடியும். வானத்துல பறக்குறது ராஜ்யத்துல யாரு போயலாம்? ஏன் மாத்தான் குருவி. 6 அறிவுன்னு சொன்னா? 6 அறிவுன்னு சொன்னா யாருக்கெல்லாம் இருக்கு? எனக்கு எங்க அம்மாவுக்கு அப்படிதான். ஆமா, எங்க குடும்பத்துக்கு 6 அறிவு கதப்பங்க உங்களெல்லாம் கூட்டு நீங்க இப்ப சொல்லுதாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியா? மனுஷனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் 6 அறிவு இருக்கு. அப்படியா? அதுல உள்ள போட்டது 3 அறிவு வேலை செய்யும். போடாம இருக்கிறது 6 அறிவு வேலை செய்யும். மதுவால மதி இழக்கிறோம். மதி இழக்கிறோம் பாத்துக்கோ. சரி, அப்ப ஆண்டவன் சிவபெருமான் ஆமாம்மா சிறிய உயிரா இருக்கக்கூடிய சிற்றெரும்பு முதல் சரி பெரிய உயிர் மத யானை வரைக்கும் ஆமையோ ஆண்டவன் சிவபெருமான் படி இழந்த களைப்போடு கைலாசத்திற்கு வருகிறார். சரி, வந்த பகவானுக்கு ஆமாம்மா ஆதிசக்தி பார்வதியானவள் பாத பணிவிடைகள் செய்கிறார். ஓ, பாத பணிவிடைகள் எல்லாம் செய்கிறா பாதி பார்வதியானவள். பாத பணிவிடைன்னு சொன்னா சரி, பாதத்துல வடைய வச்சு எடுத்து சட்டையில வைக்க திம்பாதவா? உன்னை மாதிரி பொம்பளை எல்லாத்துக்கும் வாக்கப்பட்டோம்னா சந்தோஷமா இருக்கும். பாத பணிவிடைன்னு சொன்னா என்ன தெரியுமா? என்னய்யா? தாத்தாட்ட கேட்டா தெரியும். சொல்லுங்க பத்தா. அவருக்கு தெரியாது. அதுக்கு முன்னோள்ளவங்களுக்கு தான் தெரியும். அதுக்கு முன்ன பாத பணிவிடைன்னு சொன்னா முன்னோர்கள் காலத்துல கட்டின மனைவி என்ன செய்வா தெரியுமா? என்ன செய்வா? கட்டின கனவை வெளியே வேலைக்கு போயிட்டு வீடு திரும்புறதுக்கு சாயந்தரம் 6 மணி ஆகும். 6 மணி ஆகும். அந்த 6 மணி நேரத்துல புருஷனை எதிர்பார்த்து கையில நிறசும்பு தண்ணீர் இன்னொரு சைடுல பாதி ஜாதம் மலர் வச்சு காத்து கொண்டு இருக்கும். என்னன்னு கேட்கணும்? கையில வச்சிருக்கிறாளே நிறசும்பு தண்ணீர். அவர் பாதங்களை ஊத்தி பாதங்களை கழுகி இன்னொரு கையில வச்சிருக்காரு பாதி ஜாதம் மலர்கள். அந்த மலர்களை எல்லாம் அவர் பாதத்துல வைத்து தொட்டு கும்பிட்டு பின்னால எடுத்து தலையில வைப்பாங்க. கால்ல வச்ச பூ எடுத்து தலையில வச்சிருக்கா பொண்டாட்டி. அதுதான் சொல்லிருக்கான் பாத பணிவிடைன்னு சொல்லி. அவ்வளவு பக்தியா இருந்திருக்கா புருஷன். இப்பம்லாம் யார் இருக்கா? இப்ப என்ன குறைச்சல்? என்ன இருக்காரு எங்க மாமா பல்லழகன். அவர் வீட்டுல எப்படி தெரியுமா? டெய்லி எனக்கு அத்தாவை பொண்டாட்டி. அவ என்ன செய்வா தெரியுமா? டெய்லி காலையில 5:45 அலற வச்சு எந்திப்பா. சரி, 5:45 அலற வச்சுதான் எந்திப்பா. பாத்துக்கோ, எந்திச்சு வேற கண்ணு முழிக்க மாட்டான். எங்க மாமா கால பையா தடவி
தொட்டு கும்பிட்டுக்கிறதும் கண்ணே திறந்து தாலி எல்லாம் வச்சு கும்பிட்டு தான் கண்ணை திறப்பாங்க. பக்தியா இருக்க எங்க அத்தை. அப்ப இவர் நேத்து அங்க வந்தாரு, இன்னைக்கு காலையில இங்க இருக்காரு. என்ன செஞ்சிருப்பாங்க நினைச்சேன். நீ எனக்கு இப்படி கேள்வி வரும்னு எனக்கு தெரியும். அது உண்மையான விஷயம் தானே. என்ன இவ்வளவு பெரிய போட்டா ஒண்ணு கால்ல மாட்டி போட்டவா எங்க மாமா போட்டா. சரி, அந்த போட்டாக்கு நெத்தியில ஒரு சந்தனமும் அதுக்கேத்த ஒரு குங்குமம் வச்சு ரோஜா போல நல்ல மாலையை வாங்கி போட்டு கீழே நல்ல படப்பு போட்டு சரி ரெண்டு சைக்கிள் பத்தி எடுத்துக்கிடுவோம். எங்க போனாலும் புருஷன் நல்லா இருக்கு. சளி பிடிச்சுக்கிட்டு இன்னைக்கு முனீஸ்வரன் கோயிலுக்கு போயிருக்க நல்லா இருக்கட்டும். அதான் இன்னைக்கும் நல்லா இருக்காருயா. அப்படி இல்ல அவ்வளவு பச்சையா இருக்கா உங்க சம்சாரம். அதே போல யாரு வீட்டுல நீங்க வந்துட்டேன்னு சொன்னா உங்கள்கிட்ட வீடியோ கால் பேசுவேன். அது பாவம் வயசான பொம்பளை அதான் போட்டோ வச்சு கும்பிடுறாங்க. நல்லா இருக்கு. சரியா போச்சு. அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே பாடும் புலமை ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி அலங்கார பந்தலிலே சிங்கார மேடையிலே என் ஐயனோட வாசலிலே ஐயாவாகப்பட்ட முனீஸ்வர சுவாமியுடைய வாசலிலே ஆமா நல்லா ஞாபகப்படுத்திப்பாரு. என்ன போன வருஷமும் இதே கோயில் கூடையோட இதே கதையோட இதே ரோஜா பூ மாலை இருக்கு. அது ஒரு வீடியோல இருக்கு பாத்துக்கோ. இருக்கு அண்ணன் தங்கச்சி வீடியோன்னு சொல்லி ஒண்ணு போட்டாங்க. அந்த வீடியோ இருக்கு பாத்துக்கோ. சரி அப்படி நம்ம 3 பேருக்கும் மறக்க மாட்டோம். நானும் மறக்கல. பூமாலையை பொன் மாலையாகவும் ஆமா மலர் மாலையை மாணிக்க மாலையாகவும் நம்ம 3 பேருக்கு பரிசளித்த காரணத்தால் இங்க உள்ள மக்கள் எல்லாம் இன்று போல் என்றென்றைக்கும் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? எப்படி அம்மா வாழ வேண்டும்? இசைக்கு அம்மனோட கிருபையாலே ஒன்று பங்கு அவர்கள் 100 கோடி ஒற்றுமையாகவே பெண் எடுத்த இடம் பெண் கொடுத்த இடம் வாழையடி வாழையாகவே வாழ்க வளரும் என்று சொல்லி வாழ்த்துகிறோம். இருக்கக்கூடிய நேரம் பார்வதி பாத பணிவிடைகள் செய்து கைலாசம் அழைத்து சென்று இருவேகளும் சோபி பரத்தி சொக்கட்டம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். பகவானும் நல்ல பார்வதி. பார்வதி என்ன செய்கிறார்? ஆண்டவனே பகவானே பகவானே ஆதி சக்தியோட வாங்கை தினந்தோறும் படி இறக்க போறதெல்லாம் ஒரு வாசகம் தான். கைலாசத்துல நான் அண்ணன் தனியா இருக்கிறேன் அல்லவா? இந்த ஈஸ்வரனுடைய அம்சத்துல ஈஸ்வரன் யாரு? பரமசிவன் பகவான். ஓ பகவான். உங்க அம்சத்துல எனக்கு ஒரு குழந்தை வேணும் என்று சொல்லி கேட்கிறேன். ஓ பார்வதி கேட்கிறா. என்ன? ஐயா ஆண்டவனே பகவானே பரம்பொருளே தென்னாட்டுடைய சிவனே எந்நாட்டோருடைய இறைவனே தினந்தோறும் நீங்க பூலோக மக்களுக்கு படி இழக்க போறீங்க. கைலாசத்துல நான் தன்னன் தனியா தானே இருக்கேன். என்ன பிறந்தவங்க நான் சொல்றதே தஞ்சம்னு சொல்லி அமைதியா தானே இருக்கிறேன். இருந்தா ஒரு நாடகம் பார்க்கலாம். ஆமா கைலாசத்துல யாரு கண்டிப்பா வேற ஒரு புக் இருந்தா படிக்கலாம்லாம் கிடையாது. டிவி இருந்தா நாடகம் பார்க்கலாம். மேல சொல்லுதான். அதான் பார்வதி அம்மா கேட்கிறேன். என்ன கேட்கணும்? உங்க அம்சத்துல எனக்கு ஒரு குழந்தை வேணும் என்று சொல்லி எல்லா பெண்ணா பிறந்தவங்களும் ஆசைப்படக்கூடிய கணவனே உன்னை பார்த்த மாதிரியே எனக்கு ஒரு பிள்ளை வேணும்னு எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் தானே. அப்படிதான் ஆசைப்பட்டேன். சரி அதுக்கு வெளிநாட்டு போன பிறகு ஒரு முண்டக்கண்ணே பிறந்தான். வெளிநாட்டு போன பிறகு அப்ப யோகக்காரம்ல அரும்பான தூர் மாதிரி அடேங்கப்பா வந்து பார்க்க பிள்ளைங்கம்மான்னு தரகாமலாம். சரி என்ன கருப்பேன் நீ ஜோப்பு நான் ஜோப்பு பிள்ளையா கருப்பேன் இருக்கு. சரி தலைப்புல தாய்மாமன் சாட சும்மா ஊட்டிய என்னதியா ஆமா. சரி அவ வந்து ஆள் பருமிட்டு பிள்ளை படிச்ச பிள்ளை ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் சொன்னா நீ கேட்டுதான் ஆகணும். சரி அப்ப பார்த்தாள் ஆதிசக்தி பார்வதி கேட்ட பொழுது பார்வதி கேட்கும் பொழுது பார்வதியின் வார்த்தை கேட்டு வார்த்தை ஆண்டவன் தான் சிவபெருமான் அவர் மறுநாள தினமதியில அவர் வழியெல்லாம் வேணும் என்று
கண்டிப்பா வேணும். அவ்வளவுதானே டீ? ஆமா சுவாமி. உன் பொண்டாட்டிட்ட கொண்டு குடியா? குடுக்கலாம்னு நினைச்சிருக்கேன். ஏன்னா எருக்கிழமை மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? அப்போ பார்வதியின் வார்த்தை கேட்ட பகவான் தினம் அதிலே படி இழக்க வேண்டும் என்று சொல்லி பூலோக மக்களுக்கு படி இழந்து முடித்து விட்டு திரும்பவும் கைலாசத்துக்கு வரக்கூடிய நேரத்திலே அந்த தெய்வலோகம் தன்னதிலே ஒரு முல்லை அரும்பை பார்த்து ஆண்டவன் சிவபெருமான் அந்த முல்லை அரும்பு பக்கத்திலே வந்து நின்று முல்லை மலர்களே இல்லையா என்ன செய்கிறார் தெரியுமா? ஐந்தெழுத்து மந்திரத்தை அந்த ஆதிசேஷன் உச்சரித்தார் மந்திரத்தை அந்த மந்திரத்தை ஈசன் சொன்ன போதே பக்கத்திலே வந்து நின்று பார்வதி என்ன போல ஒரு புள்ள வேணும்னு சொன்னா பிள்ளை வேணும்னு கேட்டல்லவா அப்படின்னு சொல்லி ஐந்தெழுத்து மந்திரத்தை ஆதிசிவன் உச்சரித்தார். அப்படி ஆதிசிவன் உச்சரித்த போது இருந்து ஒரு பாலகன் பிறக்கிறார். காவி உடையோடு கழுத்தில் உத்தராட்ச மாலையோடு கையிலே கமண்டலத்தோடு தவ கட்டையோடு வந்து பிறந்தார். ஆமா அந்த பிறந்ததொரு பிள்ளையை ஆண்டவன் தான் சிவபெருமான் அழைத்து கொண்டு எங்கே 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 ஏறி வாரா முல்லை அரும்பு அந்த தெய்வலோகத்தில் இருக்கும் தோட்டத்தில் அந்த முல்லை அரும்பு பூக்களில ஐந்தெழுத்து மந்திரத்தை ஆண்டவன் சிவபெருமான் உச்சரித்த போது ஜூம் மந்திர காளி அது எத்தனை அர்த்தம் வருது? ஐந்தெழுத்து தாயி ஜூம் மந்திர காளி சூயும் ரெண்டு எழுத்து அப்படி போட்டு ஆண்டவன் சிவபெருமான் ஐந்தெழுத்து மந்திரத்தை உச்சரித்த பொழுது உச்சரித்த வேளையில் உடையோடு கழுத்தில் உத்தராட்ச மாலையோடு ஒரு பாலகன் வந்து பிறந்தான் அல்லவா? அந்த பாலகனை அப்படியே கைலாசத்துக்கே அழைத்து வந்தான். கைலாசத்திற்கு கைத்தலாங்களாக அழைத்து வந்து தினந்தோறும் பார்வதி அம்மா என்ன செய்வா? பாத பணிவிடை செய்வாள் அல்லவா? படி இழந்து வந்த உடனே பாத பணிவிடை எல்லாம் செய்து முடித்து கைலாசம் உள்ளே அழைத்து சென்றான். ஆண்டவா பகவானே படி இழக்க போகும்போது ஒத்தையில தான் போனீங்க. சிங்கிளா போனீங்க போகும்போது இப்ப கம்ப்யூட்டர் நடக்குங்களா? இப்ப இன்னொரு பாலகனை கூட்டிட்டு வந்திருக்கீங்களே என்ன விவரம்? என்ன காரணம்? ஏ அம்மா ஏ பார்வதி நீதானே என் அம்சத்துல ஒரு பிள்ளை வேணும்னு சொன்ன சுவாமி. என்ன உங்கள் அம்சத்திலே ஒரு குழந்தை கேட்டது வாசம் தான் உரிச்சு வச்ச மாதிரி எல்லாம் அவருக்குள்ள குழந்தை இருக்கு. அப்படி இருக்கானே இவ யாரு எப்படி பரவி செஞ்சீங்க? எப்படி பரவி செஞ்சீங்க? என்ன காரணத்தோடு பரவி? ஏடி அம்மா பார்வதி ஏடி அம்மா பார்வதி ஈசனோட வார்த்தை கேளு. ஏ அம்மா பார்வதி இந்த பிள்ளை எப்படி பரவி செஞ்சீங்கன்னு கேட்டேன். பிள்ளை அரும்பு தண்டதுல ஐந்தெழுத்து மந்திரத்தை உச்சரிச்சு அதனால இந்த பாலகன் வந்து பிறந்தான் அல்லவா? ஐந்தெழுத்து மந்திரத்துல பிறந்த குழந்தை. ஆமா அதாவது உங்க அம்சத்திலே பிறந்திருக்கான் என்று சொல்லி அந்த ஈஸ்வரனும் சொன்ன போது ஆதிசக்தி பார்வதியா ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவானே ஆதிசக்தி பார்வதியே ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவானே ஆதிசக்தி பார்வதியே பார்வதி கிட்ட இப்படித்தான் இந்த பிள்ளையை பெருவி செஞ்சேன்னு சொன்ன உடனே இவனுக்கு பெயர் கொடுக்க வேண்டும்
வேண்டும் என்று சொல்லி பார்வதி கேட்ட பொழுது பார்வதி சொல்லுகிறா, என்ன ஐயா தென்னாட்டுடைய சிவனே, என்னையா பெற்றது ஒரு குழந்தைக்கு பெற்றவங்க பேர் வச்சாதான் மத்தவங்க பேர் சொல்லி அழைக்க முடியும். பேர் சொல்லணும் இல்லையா? அதனால நம்மளே இந்த குழந்தைக்கு பேர் வைப்போம் என்று சொல்லி சரி பிள்ளை அரும்பில் இருந்து பிறவி செய்ததாலும் பிறவி செய்ததாலும் ஈஸ்வரனுடைய அம்சத்திலே பிறந்ததாலும் ஈஸ்வரனின் அம்சத்திலே பிறந்ததாலும் முனீஸ்வரன் என்றே பெயர் கொடுத்து அப்போ பார்த்தான். முனீஸ்வரன் கேட்கிறார், என்ன கேட்கிறாரு? ஐயா ஆண்டவா பகவானே பரம்பொருளே, இன்னும் என்ன பிறவி செஞ்சிருக்கீங்களே, விவரம் என்ன? தாங்களை அழைத்த விவரம் என்ன, காரணம் என்ன? அப்பா முனீஸ்வரா, என் மனைவி பார்வதி தான் உன்னை பிறவி செய்ய சொன்னான். ஈசன் அம்சத்துல பிறவி செஞ்சதால உனக்கு முனீஸ்வரன் என்ற பெயர் கொடுத்தேன். முனீஸ்வரன் என்ற பெயர் கொடுத்து கைலாசத்துல உனக்கு என்ன வேலைன்னு கேட்டா, சரி இந்த கடவுளாகப்பட்ட சிவபெருமானுக்கு ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானுக்கு 6 கால பூஜையா அழகா செய்யணும். முனீஸ்வரனுக்கு வேலை கைலாசத்துல. ஆமா, அது என்ன வேலை? 6 கால பூஜை செய்யக்கூடிய வேலை. ஆகப்பட்ட சிவபெருமானுக்கு 6 கால பூஜையை அழகா நடத்தக்கூடிய வேலை அந்த முனீஸ்வரனுக்கு. 6 கால பூஜை செய்வது மட்டும் இல்லப்பா, ஏ முனீஸ்வரா, 6 கால பூஜையில ஒரு நேரத்தை பூஜை தவறுனாலும் கைலாசத்துல உனக்கு இடம் கிடையாது. கைலாசத்துல உனக்கு இடம் கிடையாது. ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் கடும் கோபத்துக்கு ஆளாகுது அப்படின்னு சொல்லி நடராஜ பிரியன் கோபப்பட்ட என்ன ஆகும் தெரியுமா? எப்படி ஆகும்? அடேங்கப்பா, உலகமே அழிந்து விடும். சிவபெருமான் கோபப்பட்ட வார்த்தை கேட்டு இருப்பியா? இருப்பேன். ஆண்டவா, நீங்க தானே பிறவி செஞ்சீங்க, உங்களுக்கு தகுந்தபடி 6 கால பூஜையை நான் அழகா செய்வேன் என்று சொல்லி முனீஸ்வரன் பார்த்தார். அடுத்த நாளை தினமதியிலே மறுநாள தினமதியிலே ஆண்டவன் தான் பகவானுக்கு பூஜையது செய்ய வேண்டும் என்று கூடை கையில் எடுத்து அவளுடனே ஏறி வாரா. ஆண்டவனுக்கு பூஜை செய்யணும்னு சொன்னா பூஜை செய்ய வேண்டும் என்று சொன்னா அதற்கு தகுந்தபடி பூக்கள் வேணும். ஆமா, பூஜை செய்யணும்னா சும்மா முடியுமா? முடியாது இல்லையா? இருக்கிற ஐயாவுக்கு பூஜை செய்யணும்னு சொல்லி என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க? மலர்கள். அது போல ஆண்டவனுக்கு பிடிச்ச பூ என்ன பூ? குஷ்பு. மலர்கள், கனிகள். கொட்டாய் விட்டாக்காவுக்கும் சாக்காயிட்டாங்க. வேடுது கொட்டாய். அது கொட்டாய் ஆமணிக்காலு. என்ன? ஐயாவை நம்பி 8 நாளா விரதம் இருந்துப்பா. விரதமா? வீட்டுல ஒரே பருப்பு பூரா வெறுப்பா இருக்கும், ரசம் பூரா வசமா இருக்கும். அது மர்மம் கைய வச்சாலும் எப்படி எல்லாம் அப்படித்தான் இருக்கு. அப்படி வர இருக்கா? கோயிலுக்கு வந்துக்கோ பாத்துக்கோ. முன்ன மாதிரி சாப்பிட முடியல. மேலுக்கே நல்லா வெறும் ஒரு குத்து சோறு. ஒரு குத்து தான். அவ்வளவுதான். முன்ன மாதிரி சாப்பிட முடியல பத்தியா? மேலுக்கே நல்லா சாப்பிட்டு உட்கார்ந்து உடனே ஐயாவோட வாசல்லையும் நீங்க வில்லு படுக்கிற ஆகத்துக்கும் கதை என்ன கதை படிக்காங்க? பாட்டு கச்சேரின்னா அவங்களுக்கு கொஞ்சம் வைப்பா இருக்கும். பாட்டு கச்சேரினா என்ன செய்தாங்க? ஏதோ ஒண்ணு வந்தவன் முனீஸ்வரன் கேட்டா புரியுமா? பரமசிவம்னு யாரோ ஒருத்தர் சொல்லுதாங்க, பார்வதினு யாரோ ஒருத்தர் சித்தி மங்கள சொல்லுதாங்க. யார்தான் சொல்லுவாங்கன்னு தெரியும். அது கேட்கவங்களுக்கு நல்லா புரியும். நம்ம ஆட்சி மாதிரிலாம் பாரு, கதையை ஒண்ணு விடாம கேட்பாங்க. சிசிடிவி கேமரா மட்டும் தான் புரியும், வேற யாருக்கும் புரியாது. சிசிடிவி கேமரா மட்டும் கரெக்டா நோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆமா, நாளைக்கு காலையில குளத்தோட போய் பேசணும் பாத்தியா? ஆமா, அது யார் கையில இருக்கு? அது யாரு கையில? நான் பின்னா இருக்கானே ஒரு ஆம்னி பிளேயர் வச்சுக்கிட்டேன். ஆம்னி பிளேயர் தாய் செட்டுக்காரங்க. ஓம்போடு ஏம்போடு குத்துவளக்கு. ஆமா, ஓம்போடுதான் வெளியே வச்சிருக்காங்க. ஓம்போடு ஏம்போடு குத்துவளக்கு படம்னா அழகா இருக்கு. அவங்க மூலமா தான் நம்மள பேச முடியும். ஏமோடு கேட்கணும். அவங்க இப்ப சவுண்ட் கிணீர்னு வச்சானோ இந்த ஐயாவோட அருள் வேணும், அவங்களோட கையோட தாயமும் வேணும் பாத்துக்கோ. ஏமோடு கேட்கணும். கோயிலுக்கு கொஞ்சம் கெதியா இருக்கு, கூட நடந்து வந்துடுது. கெதியா இல்லாம பாத்தியா வீட்டுல அது பூரா வீட்டு திண்ணில இருக்கு பாத்துக்கோ. நம்ம இங்க படிக்கிற காலத்துல நாளைக்கு மண்வட்டத்தை வேலைக்கு போயோ இல்லன்னா வெளியே ஏதோ வேலைக்கு போயோ பேசுவா பாத்துக்கோ. அந்த 25 வயசு கலை நேத்து நம்ம முனீஸ்வரன் கோயில வில்லு படிச்ச பொம்பளை கருப்பா சிவப்பான்னு தெரியல. பக்கத்துல கொடை அடிச்சாலும் ஒரு பையன், கொடை அடிச்சாலும் ஒரு பையன். அவன் கருப்பா இருந்தாலும் சிவப்பா இருந்தாலும் கலரா இருந்தாலும் கியூட்டா இருந்தாலும் அழகா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் தெரியல. ஆமா சாமி போடலாம், அவ்வளவு அழகா இருந்து. அது எல்லாம் யாரு கையில இருக்கு? நம்ம மணிமண்டபத்துல இருக்காரு ஐயா முனீஸ்வரன். பேசு அவருக்கு எங்க செட்டுக்காரங்க. சரி, அது அருள் புரியணும். அருள் புரியணும். ஆனா போன வருஷம் நல்லா பாவிச்சுட்டு
இருக்காரு. இந்த வருஷமும் பாலிச்சு கொண்டே இருக்காரு. அடுத்த வருஷம் வந்திருக்கோம். கண்டிப்பா எடுத்து வச்சிருந்தாலும் கொடுத்து வச்சிருக்கணும். ஐயாவோட வாசனை வரணும்னா. ஆமா ஐயா. அப்போ பார்த்தாலும் முனீஸ்வரர் மறுநாள் தினமதில பூஜை செய்ய வேண்டும் என்று கையில பூக்கோடை எடுத்துக்கொண்டு பூக்களை பறிக்க வேண்டும் என்று சொல்லி தேவலோகத்திற்கே வருகிறாரு ஐயாவாகப்பட்ட முனீஸ்வரர். பூக்கோடை எடுத்துட்டு வரும்போது தேவலோகத்தில் உள்ள தேவாதி தேவுக்கெல்லாம் முனீஸ்வரை பார்த்து வணங்குவார்களாம். ஏன்னா சிவனுடைய அம்சத்திலே இருக்கிறாங்க. ஆண்டவனாப்பட்ட சிவபெருமானுடைய அம்சத்துல இருக்கணும்னு சொன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அப்படியேப்பட்ட தெய்வ அம்சத்துல இருக்க முனீஸ்வரர் எல்லாரும் கையெடுத்து வணங்குவது வணக்கம். ஆமா, சரி. எல்லாரும் இப்படி வணங்கும் போது முனீஸ்வரர் பதில் வணக்கம் செய்ய மாட்டார். ஏன்னா நம்ம ஈசன் அம்சத்துல இருக்கோம். ஆமா, ஈசன் அம்சத்துல இருக்கும். ஈசனுடைய அம்சத்துல இருக்கும். அப்பேற்பட்ட ஈசனோட அம்சத்துல இருக்கணும்னு சொன்னா நம்ம யாருக்கும் படிச்சு போகணுமா? தேவையே கூடவே கூடாது. நீலப்பு சபரிமலை அரியணை குதிரும் ஐயன் மாதிரி யாருக்கும் பயப்படக்கூடாது. சும்மா எடுத்து ஏன்னு கேட்கணும். அவன் முகமும் ஒண்ணு போல இருக்கணும்ல. அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த முனீஸ்வரன் நினைக்கிறார். நம்ம ஈசன் அம்சத்துல இருக்கோம். சரி, யாருக்கும் பதில் வணக்கம் செய்யக்கூடாது என்று யாருக்கும் பதில் வணக்கம் செய்யவே கூடாது என்று வணக்கத்துக்கு போனாரு. பூக்களை பறித்தாரு. ஆண்டவன் சிவபெருமானுக்கு இப்படி பூஜையை செய்துவாரு. ஆமா, தினந்தோறும் தெய்வலோகத்துல போய் பூக்களை பறிக்கவும் கூடைகளை எடுக்கவும் நல்லா குளிக்கவும் அவருக்கு பூஜை செய்யவும் ஆறுகால பூஜை அழகா செய்வார். கண்ணையுமே காப்பது போல பூஜைகளை அளவுடனே காத்து வருகிறது. வயிறு எப்படி வேலி காக்கும், அது போல பூஜையும் ஆண்டவனுக்கு அம்சமா செய்து வராரு ஐயாவாகப்பட்ட முனீஸ்வரர். அப்படி பூஜையை செய்து வரக்கூடிய நேரம் நாளைய தினத்திலே அந்த தெய்வலோகம் தன்னதிலே யார் வர தெரியுமா? நாரதர் மகாமுனிவர். அந்த நாராயண பெரிய பூனை பெட்டி. இந்த நாரதருக்கு ஒரு நாள் வேலை என்னன்னு சொன்னா, ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 பொய் சொல்லணும். 3 பொய்? ஆமா, 3 பொய் தானம்மா. 3 பொய் சொல்றது என்ன பெரிய விஷயமா? அதுக்கார உழுதுட்டாரு. அவர்லாம் கட்டப்படிக்கு காப்பிடி போய் சொல்றாரு. காப்பிடி போய் தானே ஊரே வித்துருவாரு. அதேங்கப்ப கட்டக்காரரு அவர்லாம் ஊரை வித்து ஒலையில போட்டு போயிருவாரு. பொய்னா என்னன்னே தெரியாது. பாத்துக்கோ, அப்படியா இருக்கணும். சரி, புழுவதான் பொய் சொல்றது எல்லாருமே பயப்படக்கூடிய விஷயம்னு சொன்னா அது ஏன் பயப்படணும் தெரியுமா? நேத்து இன்னைக்கு பொய் சொன்னவன் பப்புனா, நேத்து இன்னைக்கு பொய் சொன்னவன் போய் சேர்ந்துட்டான். பொய் சொன்னா லாரி அடிபட்டான் அப்படின்னு சொன்னா எல்லாரும் பயப்படுவாங்க. பொய் சொன்னா பில்டிங் மேல பில்டிங்கா கட்டி போய்கிறது. அப்படி பொய் சொல்ல யோசிக்கத்தானே செய்வாங்க. அப்ப பார்த்தார் அந்த நாரதர் மகாமுனிவர். தெய்வலோகத்துல போய் தெய்வலோகத்துக்கு அதிபதி யாரு? தேவேந்திரன் அல்லவா? தேவேந்திரன் கிட்ட இன்னைக்கு ஏதாவது ஒரு பொய்யை சொல்லணும். ஆனா ஒண்ணு தாயி, நாரதர் பொய் சொன்னார்னு சொன்னா ஏதாவது நன்மையில போய் முடியும். நன்மையில தான் முடியும். இந்த பூலகத்துல இருக்கிறாங்களே நாரதர், இவங்க எல்லாம் தீப்பெட்டியே இல்லாம தீப்பிடிக்க வச்சிருவாங்க. ஒண்ணுக்கு முன்ன உங்க வாங்கி விடுறாங்க. அதான் அவங்களோட வேலை. யாமுனு கேள இப்படிதான் பேருந்து பார்த்துக்கோ. போன மாசம் நம்ம ஒரு பக்கம் பனகுன்றாபுரத்துக்கு போயிருந்தோம். அங்க பேருந்து என்ன கோயில்? முத்தாரம்மன் கோயில். பாத்துக்கோ, வீட்டு சாமான் சட்டெல்லாம் கோயிலுக்குள்ள வச்சுட்டு கோயிலை விட்டு வெளியே வரேன். அதுல விழா கமிட்டியார் ஒருத்தர் மைக்க விட்டுருக்காரு. அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோவிலில் குத்து விளக்கு பூஜை நடைபெறுவதால் பெண்கள் அனைவரும் வாங்க. அங்க முத்தாரம்மன் கோயில்ல பனகுன்றாபுரத்துல குத்து விளக்கு பூஜை நடக்கும். பெண்கள் வருவாங்க. வாயில பனாயில ஊத்த குத்து விளக்கு பூஜையில பங்கேற்றோம்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். மகளை வரம் இல்லாதவங்களுக்கு மாலை வரம் கிடைக்கும். இப்படின்னு ஐதீகம் பாத்துக்கோ. அப்ப இந்த அக்கா மாதிரிலாம் இருக்கட்டும். இவங்க கூட நம்ம கொஞ்ச நேரம் இருந்தாலும் நமக்கு ஏதாவது ஆத்தா புண்ணியத்துல கிடைக்கும். கோயில் கருவேல இருந்து மெயின் ரோட் வர 3500 பொம்பளை இம்மாம்படி குத்தோல வச்சுட்டு சக்கப்பிள்ளையார் மாதிரி வந்துட்டாங்க. தூணு ஓரத்துல கடைசி தூணை நான் பிடிச்சு நைசா முதுவ சாயப்பட்டேன். இந்த குத்துவலுக்கு பூஜையில தீய பொருளும் போது மந்திரம் சொல்லுவாது. என்னமா சொல்லுவாங்க சொல்லு. சாப்பிட்டு தூங்க சொன்னா தெரியுமா? அது மந்திரத்தை சொல்ல பாப்போம். பொண்டாட்டி செய்யின பாரு. விளக்கே போற்றி கனகா போட்டிருக்க கம்மல பாரு. மொழிவளர் விளக்கே போற்றி. கீழ் வீட்டுக்காரியா மேல் வீட்டுக்காரன் பார்க்காம பாரு. தெரியலத்தா, அதாவது கையெல்லாம் இருக்கு பாத்துக்கோ. கண்ணு கூட சிசிடிவி கேமரா. ஒரு கண்ணு கூடி போவோம், ஒரு கண்ணு கூடி போவோம். ஆனா கை மட்டும் இங்க இருக்கும். அப்பதான் பேசுவ பாரு. என்னம்மா முன்னாடி பாரு செயின திருப்பிட்டாட்டி. பட்டு எடுத்திருக்கா 3000 ரூபாய்க்கு பட்டு எடுத்திருக்காயா. அவ பட்டு எடுத்துட்டு சும்மா இருந்தாலும்
இப்படி போட்டான பிறகு என்ன செய்வா? அவ வந்து மிலிட்டரிக்கார பொண்டாட்டியா இருப்பா, ஏத்த வீட்டுக்காரி குடிகார போய் பொண்டாட்டியா இருப்பா. ஐயோ கொடுமை. என்ன செய்ய? குடியார என்ன செய்ய தெரியுமா? அவன் வேட்டிய வாரங்கள்ல போட்டு அவனாலே தேட முடியாம இருப்பான். நீங்க செயின் எடுத்து கொடுப்போம், செயின் எடுத்து கொடுப்போம். இதனால என்ன சொல்ல வந்த நீ போ. அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க பாத்துக்கோ. ஆமா, அதாவது தீப்பெட்டி இல்லாம தீப்பிடிக்க வைக்கணும்னு சொன்னோம்ல, அதுக்குதான் விஷயம். அப்போ நாரதர் மகாமுனிவர் தேவலோகத்திலே வந்து நாரதர் போய் சொன்னாரு சொன்னா நன்மையில போய் முடியும். ஆமா. சரி ஏ அப்பா, ஏ தெய்வேந்திரா, இந்த பாருங்கள் நாரத மகாமுனிவரே, ஜாலியா இருக்கீங்களே, சரி உங்களோட பதவிக்கு ஒரு பங்கம் ஏற்பட போகுது. ஏ அப்பா நாரத மகாமுனிவரே, என்ன என்னுடைய பதவிக்கு ஏதோ பங்கம் ஏற்படுது என்று கூறுகிறாயே? பதவிக்கு பங்கம்னு சொன்னா சும்மா விடுவாங்களா? சும்மா விட முடியும். நாரதரான சண்டை இழுத்து விட வராரு. நாளைக்கே நான் இந்த இடத்துக்கு வரணும்னு வச்சுக்கோ, என் பதவிக்கு பங்கம் ஏற்படுதுனால சும்மா இருக்க முடியுமா? நான் சும்மா இருப்பேனா? நீங்க தான் சும்மா இருப்பீங்களா? எவ்வளவு அடிக்க முடியாது, இப்படி இருக்க முடியாது. ஆமா ஐயா. சரி, அப்ப பார்த்தா பார்க்கின்ற வேளையில் இருக்கக்கூடிய நேரம் ஆமா, வட்ட நல்ல பொட்டு காரி சரிகப்பட்டு சேலக்காரி, வட்ட நல்ல பொட்டு காரி சரிகப்பட்டு சேலக்காரி, வானுயிர சூளக்காரி, வானுயிர சூளக்காரி வந்து நின்னா ஜாலக்காரி. எங்க இசைக்கு அம்மா நீ எழுந்து ஓடி வாமா, அந்தி எதட்டு எசக்கி நீ பறந்து ஓடி வாமா. எங்க இசைக்கு அம்மா நீ எழுந்து ஓடி வாமா, இசைக்கு அம்மா நீ பறந்து ஓடி வாமா. வண்ண வண்ண பட்டு உடுத்தி வக வகையா பூவை சுத்தி, வண்ண வண்ண பட்டு உடுத்தி வக வகையா பூவை சுத்தி, குரம்பல்ல காட்டிக்கிட்டு கோரி சடைய விரிச்சுக்கிட்டு, எங்க இசைக்கு அம்மா நீ எழுந்து ஓடி வாமா, நாயே இசைக்கு அம்மா இந்த தரணி காத்து தாமா. எங்க இசைக்கு அம்மா நீ எழுந்து ஓடி வாமா, நாயே இசைக்கு அம்மா நீ பறந்து ஓடி வாமா. செட்டு என வழி மறித்த செங்காட்டு நீலியம்மா, செட்டு என வழி மறித்த செங்காட்டு நீலியம்மா, கள்ளிக்கொம்பதான் பொறித்து பிள்ளையாக வைத்தவாளம். எங்க இசைக்கு அம்மா நீ எழுந்து ஓடி வாமா, அந்தி தட்டு எசைக்கு நீ பறந்து ஓடி வாமா. எங்க இசைக்கு அம்மா நீ எழுந்து ஓடி வாமா, நாயே இசைக்கு அம்மா நீ பறந்து ஓடி வாமா. சிவப்பு கல்லு மூக்குந்தியா சரசு எல்லாம் வைரங்களா, சிவப்பு கல்லு மூக்குந்தியா சரசு எல்லாம் வைரங்களா, வஞ்சி முட்டை வண்ணத்தில பளபளங்கோ பட்டாடையா. எங்க இசைக்கு அம்மா நீ எழுந்து ஓடி வாமா, நாயே இசைக்கு அம்மா நீ பறந்து ஓடி வாமா. எங்க இசைக்கு அம்மா நீ எழுந்து ஓடி வாமா, நாயே இசைக்கு அம்மா நீ பறந்து ஓடி வாமா. எங்க இசைக்கு அம்மா நீ எழுந்து ஓடி வாமா, நாயே இசைக்கு அம்மா நீ பறந்து ஓடி வாமா. எங்க இசைக்கு அம்மா நீ எழுந்து ஓடி வாமா, நாயே இசைக்கு அம்மா நீ பறந்து ஓடி வாமா. அப்ப ஏ நாரதா, ஓ நாரதா, உன்னோட பதவிக்கு கலக்கம் வருதுன்னு சொல்லுது எதனால? எதனால, என்ன காரணம், யாரால வருது, எப்படி ரூபத்துல வருகிறது? இந்த உலகத்துல சரி, ஆண்டவன் சிவபெருமான் புதுசா ஒரு பாலகனை பிறவி செய்திருக்கார். ஆகட்டும் நாரதா, அதுதான் முனீஸ்வர சுவாமி. சரி, அவராலதான் உங்க பதவிக்கு பங்கு வருதுன்னு சொன்னா. ஏ நாரதா, என்ன நீ சொல்வதெல்லாம் உண்மையா? உண்மைதான் ஐயா தேவேந்திரா. நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? அதாவது அவனை பிறவி செய்யும் போதே ஆண்டவன் ஒரு வாக்கு கொடுத்தார். என்ன வாக்கு? முனீஸ்வரன் வந்து 6 கால பூஜை அழகா செய்யணும். ஒரு நாளைக்கு ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானுக்கு 6 நேரத்து பூஜையை அழகா செய்வதுதான் முனீஸ்வரனுடைய வேலை. அது ஒரு பூஜை குறைஞ்சாலும் கைலாசத்துல அவருக்கு இடம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஒரு பூஜையில பங்கம் ஏற்பட்டாலும் கைலாசத்துல முனீஸ்வரனுக்கு இடம் கிடையாது. தேவேந்திரா, நான் யோசனை சொல்லட்டுமா? உங்க பதவி இப்படி இருக்குன்னு சொன்னா முனீஸ்வரனுடைய பூஜையில ஏதாவது ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணீங்கன்னா நீங்க முனீஸ்வரன் கிட்ட இருந்து இந்த பதவியை தப்பிச்சுக்கிடலாம். கைலாசத்திலே நீ வாழ நான் பொறுப்பு, நான் வாழ நீ பொறுப்பு. கைலாசத்துல கைலாச மலை அப்படி இருக்கும்போது பூலகம் தாங்குமா? அண்ணன் வாழ தம்பிக்கு பிடிக்க மாட்டேங்குது, தம்பி வாழ அண்ணனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. எப்படி இருக்கும்? அந்த அதாவது கைலாச மலையே தண்ணிக்கு வேறும் கரைக்கு வேறும் இருக்கும் போது பூலகம் தாங்குமா? நீ வாழ எனக்கு பிடிக்குமா, நான் வாழ உனக்கு பிடிக்குமா? எனக்கு வைக்க நீ ஆர்வங்களை போற, உனக்கு வைக்க நான் சிவனை பிடிப்பேன். அப்படி பார்த்து அப்படி இருக்கு. ஏ அப்ப இங்க போய் அவங்க காலம் வைக்கலாம் தான். சரி, அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே வாழும் புலமை ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு பரிசளித்த
செல்வச்சீமான் பூமான் புண்ணியவான் யாரையா யார் என்று பார்த்தோமானா முன்னாள் பஞ்சாயத்து மெம்பர் மெம்பர்